ஜவஹர் அலி சார், நீங்க மாநாட்டினுடைய முதல் மேடையில் தெளிவாக ஒரு கட்சி சொல்லிருச்சு, அதாவது ஒருவேளை தேர்தல் காலம் நெருங்கும் போது சந்தர்ப்பங்களும் சூழலும் மாறும்போது ஒரு பார்ட்டி வேற மாதிரியான முடிவுகளையும் எடுக்கலாம். ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லிய பிறகும் கூட இப்படி அழைப்பு விடுப்பது அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தாவேகாவினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் அழைத்திருக்கிறீர்களா சார்? இல்ல சார், அதாவது அவருடைய அழைப்பே நீங்க அவரு தாவேகாக்காரரு அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறாருன்றே தெரியல. அதாவது எனக்கு அவர் எப்படி இந்த மாதிரி கருத்துக்களை கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமா பேசுறாரு கருத்து யார் சொன்னாலும் அவங்க தாவேகாரன் கிடையாது. இல்ல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி அந்த கட்சி சார்ந்தவர் இல்ல. எப்படி எல்லாருமே நமக்கு சாதகமான கருத்து தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது என்ன மாதிரி மனநிலை? சார் இருங்க, அவர் பேசிட்டோம் சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். நாங்க அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்கள் வந்தால் வரவேற்போம், வராவிட்டால் வாழ்த்துவோம். ஆனா திமுக அப்படி இல்ல, வரவேற்பாங்க, வராகட்டி உங்க வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்லக்கூடியங்க. அழிச்சிடுவாங்க நாங்க சொல்லல, திமுக அழிச்சிடும். ஏன் அழிச்சிருவாங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்க. நண்பர் தமிழ்ச்செல்வன் கொஞ்சம் அமைதியாயிருங்க, ஏன்னா வெளியில இருந்து பேசுறது குறுக்கிடும் போது, ஏன்னா நீங்க ஜென்டில்மேன், எனக்கு தெரியும், கூட விவாதத்துல கலந்துருக்கீங்க, அதனால நீங்க குறுக்கிட மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் சொல்ற பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. என்ன நீங்க விஜய நாங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாண்டு வெத்தலை பாக்கு வச்சு எல்லாம் அழைக்கல சார், சூழ்நிலையை எடுத்து சொல்றோம். என்னடா காலங்கள் இன்றைக்கு நீங்க ஒரு கட்டத்துல அதிமுக எதிர்த்து தான் பேசினார், திமுக எதிர்த்து பேசினார். எதுக்காக நீங்க சூழ்நிலையை நீங்க எடுத்து அவருக்கு சொல்றீங்க சார்? சூழ்நிலை இருக்குன்னா, இந்த திமுக அரசாங்கம் தமிழக விரோதமாக தமிழக மக்களுக்கு எதிராக எல்லா விஷயங்களும் நடக்குது. தமிழ்நாட்டை காப்பாத்தணும்டா, உங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கு? திமுகவை வீழ்த்தணும். அப்போ ஒருங்கிணைக்கும் போது சார் இல்ல, ஒரு நிமிஷம் சார், நீங்க அவரு கடுமையாக விமர்சித்தார் நாமக்கல்ல, அடிமை கட்சி அப்படின்னு சொன்னாரு, சரியா? தப்பு இல்ல, ரைட், ஓகே. அதையெல்லாம் கூட நீங்க பொருட்படுத்தாமல் நீங்கள் இந்த சூழ்நிலையை அரசியல் களம் இப்படி நீங்க சரியான முடிவு எடுக்கலைன்னா சிரஞ்சீவிக்கு ஏற்பட்டதுதான் உங்களுக்கும் ஏற்படும் இப்படின்னு சொல்றதெல்லாம் ஃப்ரீ அட்வைஸுங்களா சார்? சார் 1999 2001 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, திமுக கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி. யாரு? விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணி சேர்ந்து அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காக ஆதரவாக ஓட்டு கேட்டார்கள். அப்பொழுது மோடி நல்லவர், வாஜ்பாய் சிறந்தவர் அப்படி எல்லாம் பேசுறது மட்டால, குஜராத் கலவரம் ஏற்பட்டதற்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவரு கருணாநிதி அவர்கள். இன்னும் சொல்ல போனால் RSS இயக்கம், அது தேசிய இயக்கம். சிறுபான்மை மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை சிறுபான்மை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை திமுக காரங்களுக்கு உண்டு. பிஜேபியை புகழ்ந்து பேசியவர் கருணாநிதி, இன்றைக்கு வேறு நிலை. அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூடா நட்பு கேடா முடியும், என் மகளையும் எனக்கு தலித்து இளைஞரையும் சிறையில் அடிச்ச இயக்கம், இந்த கட்சியோட இனிமேல் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை. இதெல்லாம் சொன்னதும் திமுக. அதனால ஒவ்வொரு காலகட்டம், அந்த காலகட்டம் தான் ஒருத்தரை தேர்தல் கூட்டணியே நிர்ணயம் செய்யும். கடந்த காலத்துல, ஏன்னா நீங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட், எனக்கு தெரிஞ்சனால சொல்றேன், நீங்க முதல் நாளே அறிவாலயத்துல பேசிக்கிட்டு இருந்த வைகோ அவர்களும் திருமாவளவன் அவர்களும் மறுநாள் காலையில கடைசி வரைக்கும் கூட்டணியிலே இருந்து பேசிட்டு இருந்து மறுநாள் காலையில போயஸ் கார்டன்ல கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கிட்டு போன வரலாறுகள் இருக்கு. தேர்தல் களத்தை என்பது அவர்கள் எதிர்நோக்குறது எப்படின்னா, மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், இந்த கூட்டணியில் இருந்தா வெற்றி பெற முடியுமா? அப்ப நாம தனிச்சு, நீங்க பொதுவா சொல்றோம் சார், நீங்க இந்த தாவேகாவை மட்டுமே திமுக வீழ்த்த முடியுமா? இன்றைக்கு அது சாத்தியமா அப்படிங்க நீங்க கணிக்கணும். அதை கணிச்சாதான் அது நீங்க சிறந்த தலைவர். உங்களை தலைவரா ஏத்துக்கிட்டா அதுக்கு நீங்க மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு எப்படியா இருக்குன்னா சார், எனக்கு என்னன்னா சார், இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே சொல்றேன், நீங்க தாவேகா சார்பில் கலந்து கொண்டு இருக்கக்கூடியவரை நீங்க ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்க மிரட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணீங்கன்றே எனக்கு தோணுது. சார்,
ஏண்டா தாவேக்கா வந்து எனக்கு அதிகாரப்பூர்வமாக நான் நேரடி தொடர்பில் வச்சிருக்கிறதுனால சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்ட அந்த காலத்துக்கு அதிகாரப்பூர்வமாக யாரையும் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. முக்கியமான ஆட்களை வைத்து நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நண்பர் இவர் ஒரு திமுக ஆதரவாளராக ஒரு கருத்து வைக்கிறதுனால ஏன்னா நீங்க வேற மாதிரி வைக்கும் போது என்னன்னா இப்ப வந்து நீங்க பல இடங்கள்ல எங்களுடைய நீங்க திரும்பவும் பாருங்க, நீங்க ஒரு தவறான அபிப்பிராயத்தை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு விருந்தினர் மேல உருவாக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல சார், அவர் எந்த இடத்துல ஒரு திமுக ஆதரவா பேசினாருங்கிற தோற்றத்தை உருவாக்குறதுக்கு நீங்க சார் அவர் டாபிக் வேணாம் சார், தனிப்பட்ட முறையில் நண்பருக்கு இல்ல சார், நீங்க பண்றது தப்பு சார். அரசியல் சார்ந்து நீங்க வந்து பாருங்க, அதாவது ஆர்பி உதயகுமாருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஆதரிச்சு பேசியிருந்தாருன்னா அவர் தாவேக்கான்னு நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல சார், நான் பேசுறதுல சார் அவர் வந்து என்ன சொன்னாரு, இங்க பாருங்க ஒரு கட்சி சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார், சொல்லுங்க சார். அதிமுக கேளுங்க சார், இந்த சமயத்துல தாவேக்காக்கு அதிமுக அப்படி இருக்கும்போது அதிமுக உடைஞ்சி 5 பிரிவா போயிருக்குன்னு அவர் சொல்றத எந்த அதிமுக காரர் ஏத்துக்குவான்? தாவேக்கா காரனே இப்ப சொல்ல மாட்டான். அப்ப அதனாலதான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதை விடுங்க, நான் இப்ப இந்த டாபிக்கே வந்துடுறேன். சரி சார், சீக்கிரம் முடிங்க, நான் இன்னும் 2 பேர்த்துல பேசணும். அதனால நான் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில நண்பர் யாரு செல்வ பாரதிய சொல்லணுங்கிறதில்ல, நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய கள சூழ்நிலையை சொல்றேன். அந்த கள சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து வியூகங்கள் மாறும். அந்த அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவராக சொல்றாருன்னா அதுதான் எங்க அதிமுக இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து எல்லாம் இல்ல, அதே எங்க பொதுச் செயலாளர் மெகா கூட்டணி சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன் சார், இந்த கரூர் சம்பவத்துல இந்த தாவேக்கா ஒரு தலைவர் எப்படி குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கார், அவருக்காக உரிமை குரல் கொடுத்து இன்றைக்கு அவர் நான் கேட்கிறேன், திமுகவுக்கு ஒரு சாப்பிட்டு காரணம் தாவேக்கா மேல இருக்கா இல்லையா? அதனாலதான் இன்றைக்கு பொதுவா பத்திரிகையாளர்கள் சில அரசியல் என்ன சொல்றாங்க, ஏன் விஜய் மேல வழக்குப்படல, ஏன் ஆனந்த் இவரு ஆதவ ஆனந்த் மேல வழக்கு போடலன்னு கேட்கிறாங்களா? அப்ப திமுகவுக்கு என்ன நோக்கம் இருக்கு? திமுகவுக்கு நோக்கம் விஜய் நம்ம கூட வந்துருவாரா? ஓகே சார், பேசுவோம். கூட்டணி போயிருக்கணும் என்ன? ஓகே சார்.